பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. நமது சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருமிகு ப. பெஞ்சமின் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அமைச்சர் அண்ணா அரை நிமிடம். புரட்சி தலைவி அம்மாவின் செல்ல பிள்ளை, கழகத்தை கட்டி காக்கும் நல்ல பிள்ளை, எடப்பாடியார் கண்டெடுத்த முத்து, அதிமுக கழகத்தின் ஈடில்லா சொத்து, துணை மேயராகவும் வலம் வந்தவர், தமிழக அமைச்சரவைக்கு நலம் தந்தவர், அன்புமிகு மேனாள் அமைச்சர் பெருமகனாரை சிறப்புரைக்கு பேரன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் மிக சீரோடும் சிறப்போடும் என்ஆர்டி கல்வி குழுமம் மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் அண்ணாச்சி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தன்னிடம் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய என்ஆர்டி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் என் அன்பிற்கினிய திரு என்ஆர்டி பிரேம்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே பங்கு கொண்டு இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய, இன்றைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருடைய சிலையை இன்றைக்கு நிறுவி உலக தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற, ஒரு ஈடு இணையற்ற இருக்கக்கூடிய, ஒரு நல்ல மனம் படைத்திருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய கலைமாமணி ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மங்கள்சன் ஜெயின் அவர்களே, மரியாதைக்குரிய ஆர் சம்பத் அவர்களே, பிரவீன்குமார் அவர்களே, என்ஆர்டி ஜெயசுராஜ் அவர்களே, எஸ்எம் குருசுவாமி அவர்களே, எம் ரமேஷ்குமார் அவர்களே, பி பிரபாகரன் அவர்களே, திரு அற்புதம் அவர்களே, திரு லோகநாதன் அவர்களே, திரு ஆர் கூடலரசன் அவர்களே, திருமதி நளினி மகேந்திரன் அவர்களே, திருமதி ஆரோக்கிய ராணி அவர்களே, திருமதி விக்டோரியா அவர்களே, திரு அன்பு கிருஷ்ணன் அவர்களே, திரு டிஎஸ் வெங்கடேஸ்வர ராஜா அவர்களே, திரு விக்டர் விஜய் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கு கொண்டு வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி சவுந்தரபாண்டியன் அவர்களே, எங்களை எல்லாம் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்பிக்க அழைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைகதுர ராஜா அண்ணாச்சி அவர்களே, எங்களோடு வருகை தருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் அபிஷேக் ஜேக்கப் அவர்களே, சதீஷ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றி உரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய என்ஆர்டி அண்ணாச்சியினுடைய இளைய புதல்வர் என்ஆர்டி பிர்லா டேவிட் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்களே, என்ஆர்டி அண்ணாச்சியினுடைய அன்பின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளந்த முதற்கண் வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே இன்றைக்கு அண்ணாச்சியுடைய பிறந்த நாளில் என்னை அழைத்தமைக்காக மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக இன்றைக்கு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக பற்றுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நலப்பணிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளராக, நலத்திட்ட நாயகராக நமது என்ஆர்டி அண்ணாச்சி அவர்கள் திகழ்வதை உங்கள் அனைவர் சார்பிலே நான் எனது மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு நான் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சாதாரணமாக பிறந்து இன்றைக்கு தனது கடின உழைப்பால் இன்றைக்கு உயர்ந்தது போது கூட ஏழை எளிய மக்களை மறவாமல், அதுவும் தனது நிர்வாகத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை தொழிலாளர்களெல்லாம் அழைத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலமாக இன்றைக்கு அவரிடத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மேடைக்கு அழைத்து அவருக்கெல்லாம் ஒரு தங்கப்பதக்கங்களை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு செய்கிறார்கள் என்று சொன்னால், உள்ளபடியே அது ஒரு பெரிய மனம் படைத்தவர்களுக்கு தான் இந்த அரங்கம் எப்படி நிரம்பி வழிகிறதோ, மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறதோ, அதே போன்று தான் அண்ணாச்சியுடைய மனமும் இன்றைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவராக இருப்பதில் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியிடத்தில் ஒரு அன்பாக பழகக்கூடியவர். என்னென்று சொன்னால், அவர் அண்ணாச்சி அவர்களிடத்தில் அவர் பேசுகின்ற பொழுதும் சரி, அவருடைய பேசிவிட்டு விடைபெற்று செல்லுகிறதும் சரி, நான் என் பொதுச் செயலாளரிடத்தில் நாங்கள் பேசுகின்ற போதெல்லாம் அவர் மீது ஒரு பற்றும் பாசமும் அன்பும் அவர்களிடத்தில் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியிடத்தில் காணப்படும். காரணம், எத்தனையோ சூழ்நிலையில்
எத்தனையோ சிறு அவர்கள் எல்லாம் பல வாய்ப்புகள் இருந்தும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோடு அவர்கள் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு நிலையில் அண்ணாச்சி அவர்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு தலைவராக, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவராக மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலும் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இன்றைக்கு அவருடைய வழியில் இன்றைக்கு பல்வேறு அந்த ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தார். அதே போன்று புரட்சித் தலைவி அம்மார்களும் ஏழை எளிய மக்களுடைய நலனுக்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களையும் வகுத்து தந்து பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். அதே போன்று இருவரும் தலைவர் வழியில் எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு நடப்பாளையர்களும் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல திட்டங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களும் இப்படி அது அவருடைய புண்ணிய காரியங்கள், தனது எத்தனையோ ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் முடியாதவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உதவக்கூடிய ஒரு செயலை, ஒரு நற்பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் தன்னிடத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்களை ஒரு குடும்ப விழாவாக ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தும் அவருக்கு உதவிகளை செய்யக்கூடிய பணியை செய்து வருகிறார்கள். உள்ளபடியே இப்படி மனம் படைத்தவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இறைவன் நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் அண்ணாச்சி அவர்களை பற்றி பேசினார்கள். அதே போன்று ஐயா சந்தோஷம் ஐயா அவர்களும் பேசினார்கள். ஆனால் கொடுக்கக்கூடிய மனம் ஏனென்று சொன்னால் அண்ணாச்சி அவர்களை பற்றி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். எனது அண்ணன் அவர்கள் தான் அண்ணாச்சி இடத்துல ஒரு நெருங்கி பழகக்கூடிய ஒரு காலம். இந்த கிருஷ்ணா ஃபைனான்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்காக அவருடைய ஒரு பந்தங்களை எனக்கும் அவருக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அப்படி அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் பழகக்கூடிய ஒரு நட்பாக எனது அண்ணாச்சியாக இன்றைக்கும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே அவருடைய ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கின்றார். உள்ளபடியே எனக்கு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் இன்னும் நலமாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட அரும்பணிகள் இன்னும் தொடர வேண்டும். அதே போன்று ஒரு அரசு பணியிலே நிச்சயமாக அவர் வருவார். ஆண்டவர் அவருக்கு அருள் புரிவார். ஒரு நல்ல அரசு பதவியில் நிச்சயமாக இன்றைக்கு எங்களது இயக்கமும் அவருக்கு உணர்த்துறையாக இருக்கும் என்ற எங்களது பொதுச் செயலாளர் அவர்களும் அவர் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கெல்லாம் தெரியும். என்றைக்கும் அவருடைய அன்பிற்கும் அவர் மனதிற்கும் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு நல்லதே செய்வார். எதிர்காலத்தில் அவர் எந்தவித நோய் இல்லாமல் இப்படிப்பட்ட புண்ணிய காரியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமென்.